புரிஞ்சுதாப்பா யாருக்காண்ணா? புரியல. ஒரு குழந்தை பிறக்கணுன்னா தாயினுடைய வயிற்றில் தண்ணியில் தான் இருக்க முடியும், வளர முடியும். அது தண்ணி இல்லைன்னா செத்து போடும் உள்ளவே. அப்போது திருமாலுன்னா தண்ணி, வயிறுன்னா தண்ணி, திருப்பா கடலுன்னா தண்ணி, வயிறு. அப்போ இந்த வயிற்றில் இது நம்ம பிறப்பு எடுத்த இடம் எங்கன்னா திருமால் இடமா. பிறந்த இடம் மாலிடம் பேராது இருப்பின், இறந்த இடம் வன்னி இடம். பிறந்தது தண்ணியில் பிறந்துட்ட ஓஞ்சி போயும்போது, ஆனால் உன் சாவு நெருப்பில் இருக்கணும். வன்னின்னா நெருப்பு, அந்த நெருப்பில் இருக்கணும். இப்போது உனக்கு இந்த நெருப்பு எப்படி வரும் அப்படின்னா, சாகாது இருந்த தலமே மௌனம் அது ஏகாந்தமாயிரு. அங்கே எப்படி இருக்கணும்? ஏகாந்தம், ஆனந்தமாக இருக்கணும். என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான், என் பிள்ளை என்ன பண்ணுறான், அந்த கம்பெனி என்னாச்சு, இந்த வீடு என்னாச்சு, வாசல் என்னாச்சு, இந்த யோசனையே இருக்கக்கூடாது. ஏகாந்தமாயிடுறா அப்படின்னு. நீ பிறந்தது தண்ணியில் தான், ஆனால் போகும்போது தண்ணியில் போக நெருப்பில் போடாப்பா அப்படின்னு. அப்போ நெருப்பில் போன நான் என்ன பண்ணேன்னா மௌனத்தில் இருக்கணும்டா. மௌனம் தான் நான் நெருப்பு தீ மூட்டும் அப்படின்னு. அதனால் சொல்கிறாங்க, சாகாது இருந்த தலமே மௌனம் அது ஏகாந்தமாயிரு. வெளியில் விளைந்த விளைவின் கனிதான் ஒளியில் ஊறிய ஊரும். நீ வெளியே கோயிலில் விளக்க கொளுத்தி பார்த்த, அந்த விளக்கு தான் உனக்குள்ளகுது. வெளியில் சூரியனை பார்த்த, அந்த ஒளி தான் உனக்குள்ளகுது. நீ எதெல்லாம் வெளியில் பார்த்தியோ அத்தனையும் உனக்குள்ளவே இருக்குதுடா. அதை உத்து நோக்கி பாருன்றான். மறவா நினையா மௌனத்தில் இருக்கில் பிறவார் இவர் பின்னை. மௌனம்னா நான் மௌனத்தில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்து, ஏங்க உங்கள் வீட்டுக்கார இருக்கிறாரா? இல்லைங்க அவர் மௌனத்தில் இருக்கிறாருங்க. யார் வந்து போந்தேன்னா நான் கேட்டுன்னு காதுக்குள்ளே கேட்டுன்னு உட்காந்து, அது மௌனமா? அது ஏமாத்தல் இல்லையா? அது நினைப்பும் மறப்பும் இல்லாதது. நான் இதை செய்துங்கிற மௌனத்தில் இருக்கிறன்ற நினைப்பு இருக்கக்கூடாது. நான் மௌனத்தில் இல்லைன்ற நினைப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் நினையா மறவா. நினைப்பும் கிடையாது, மறப்பும் கிடையாது. அங்கே நேற்று கூட பெங்களூர்கார் வந்தால் தான் கேட்டார், நான் தியானத்தில் இருந்தேங்க. தியானத்தில் என்ன பண்ணியிருந்தேன்? கண்ணு மூணு உட்காந்துருந்தேங்க. அது தியானமா அப்படின்னா, என் கம்பெனியில் எத்தனை பேர் வந்தால் 1000 வேலை செய்கிறான், எவ்வளோ சம்பளம் போச்சுன்னு பக்கத்தில் நான் வந்து செத்த புனையா தியானம் பண்ணுறது, என்ன மற்ற இடம் அதை தியானம் பண்ணுறது அப்படின்னு. மறவா நினையா மௌனத்தில் இருக்கில் பிறவார் இவர் பின்னை. மௌனம் வந்து பிறப்பையே அர்த்தம். ஆனால் உண்மையான மௌனமாக இருக்கணும். போலி மௌனத்தில் இருந்தால் உதவாது. நான் அப்படி மௌனத்தில் உட்கார வச்சுட்டு அப்படி போனேன்னா எழுந்து எட்டு பட்டு போய்த்தானே இருந்தால நம்ம எழுந்து ஓடிடலான்னு ஒரு அந்த மௌனம் இல்லை. அது நீ இருக்கிறது உனக்காக, எனக்காக இல்லை. உனக்காக தான் பேசிங்கிறேன். அதை நீ கடைப்பிடி. குருவாம் பரநந்தி கூடல் குறித்து இருபேது நீங்காது இரு. 2 வேளையும் காலையிலையும் சாயந்தரமும் அதிலேருந்து நீங்காது. அந்த நீங்காதது எப்படின்னா, கண்ணு சிமிட்டாது இருக்காது, சிமிட்டிட்டோம். அந்த கண்ணு கூட சிமிட்டக்கூடாதான். அப்படி 2 வேளையும் அந்த மௌனத்தில் இருக்கணும். அதுதான் உண்மையான மௌனம். சுந்தர சோதி துலங்கும் இடம் அது. சுந்தர சோதின்னா என்ன? ஒரு அழகான ஒரு ஒளி தோன்ற இடம். இப்போ விளக்கு கொத்துனேன், அதில் எண்ணெய் ஊற்ற விளக்கு வச்சேன், எண்ணெய் ஊற்றுனேன், திரி போட்டேன், கொளுத்துனேன், ஆனால் சிட்டம் கட்டிக்கும், புகை வரும். புகையே இல்லாத சுந்தர சோதி அது. அது உனக்குள்ளவே இருக்குது பார். அது எதில் பார்க்க முடியும்? மௌன உபதேசத்தில் தான் பார்க்க முடியும், மற்ற உபதேசத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா மௌனத்தை பற்றி கேட்டிங்களே, அதனால் சொல்கிறேன். தூராதி தூரம் சொல்ல தொலையாது. அந்த ஜோதி இருக்கிற இடம் ரொம்ப தூரம், சொல்லவே முடியாது. ஆனால் அது தூரம் இல்லை, கிட்டவே இருக்குது. தூரம்னு நினச்சின்னு சொல்லி பயந்துன்னுக்கிறோம். நம்ம தூரத்தில் இல்லை, நமக்குள்ளவே இருக்குது. அதனால் தூராதி தூரத்தை சொல்ல தொலையாது. பாரப்பா பராபரம் பார். கண்ணு 2ஐயும் ரோடையே பார்க்கக்கூடாது, துட்டியே பார்க்கக்கூடாது, பொட்டியே பார்க்கக்கூடாது. உன் நெத்தியே பார்க்கணும். என்ன பார்க்கணும்? உன் நெத்தியே பார்க்கணும். ஏன்னா அங்கே ஒரு கண்ணுக்குது, இது புறக்கண்ணு. இந்த கண்ணு கடவுள் பார்க்குற சக்தி கிடையாது, அந்த கண்ணால் தான் பார்க்க முடியும். இது ஜோதி உபதேசத்தில் உணர்ந்துருப்பீங்க. ஜோதி உபதேசம் வாங்கணுங்க இல்லையா? கண்ணை மூணு பிறகு இந்த ஜோதி எப்படி பார்த்தீங்கன்னு கேட்பேன் நான். அவ்வளோ பெரிய ஜோதி உங்களுக்குள்ளவே இருக்குது.
இது இதை வந்து பாடம் வாங்காதவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அவனுக்கு இது என்னதுன்னு தெரியாது. அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு இதை பற்றி பேசினா, எம்பிபிஎஸ் விஷயத்தை பற்றி பேசினா புரியுமா? அதனால் சொல்லக்கூடாது. இல்லைப்பா உனக்கு வான சாமி நீ உட்காரு நீன்றதுக்கு தான். இல்லைப்பா இப்படி தானே? ஈரொலி இது என்று இறைவன் உரைத்தான். யார் உரைச்சது? இறைவன் உரைச்சான். ஈரொலி, ஈரொலினா 2 விதமான ஒலி. அது என்ன 2 விதமான ஒலின்னா, ஒரு ஒலி நீ, ஒரு ஒலி இறைவன். இப்போ திருத்தணிக்கு போகிறோம், ஒரு பெரிய அகண்டம் இருக்கும். அந்த அகண்டம் கற்பூரம்லாம் கொட்டி கொளுத்தின்னு இருப்பாங்க, எல்லா கோயில்லையும் இருக்கும். நீ ஒரு கற்பூரம் வாங்கிட்டு போய் போட்டுட்டீன்னா அந்த அகண்டத்தில், இந்த பாரு என் கற்பூரம் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது பெரிய அகண்டம் இறைவன், நீ இவ்வளோண்டு ஒத்த பைசா கற்பூரம் மாதிரி. ஆனால் இந்த கற்பூரம் அதிலேருந்து வந்தது தான், இந்த கற்பூரம் அதிலேயே போய் கலக்கணும். அதனால் சொல்கிறாங்க மேலேயே பார்த்து, பூமியை பார்த்தே நடக்காது. பொம்பளைங்க சொல்லுவாங்க மேலே மேலே பார்த்து நாட்ட, பூமியை பார்த்து நாட்டே எண்ணுங்க. அது வாழ்க்கைக்கு. இறைவனை தரது நிமிர்ந்து பார்க்கணும். அப்போது ஈரொலி இது என்று இறைவன் உரைத்தான், நீரொலி மீது நிலை. 2 ஒலின்னு சொன்னான் இறைவன். ஆனால் நீ உன் ஒளி மேலேயே நிலைச்சு நில்ல, அவன் ஒளி தானாக வந்துடும் உனக்கு அப்படின்ட்டான். அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள். அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, இல்லையா? அதனால தான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் இல்லாத இடமே இல்லை, தூண் இல்லைங்கிறா துரும்புலைங்கிற. தூணில் துரும்புல போய் தேடுறதோடு உன் உடம்புல தேடேன். தூண்லையும் துரும்புலையும் இருக்கிற இறைவன் உன் உடம்புல இருக்க மாட்டானா? ஏம்மா அப்படின்ட்டு நான் இதை சொன்னேன். இருந்தால் கிண்டலாக பேசுகிறான். கிண்டல் இல்லை, உண்மையை சொல்லிங்கிறேன் நான். உனக்கு அது கிண்டலாக தெரியுது. அதனால் சொல்கிறார், அந்தமும் ஆதியும் இல்லா அரும்பொருள் சந்திர ஞான சுடர். இலக்கியத்தையும் மறையறதுக்கு தான் மனிதனும் மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும், அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசிக்கிறான், தன்னை பற்றி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசிக்கிறான், உலகத்தை பற்றி பேசிக்கிறான். அதெல்லாம் முக்கியம், கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு. ஏன் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. ஐயா, இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஞானநிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படி தான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் கண்ணன்வார், ஒருத்தர் முருகன்வார், ஒருத்தர் சிவன்வார், ஒருத்தர் அம்பாள்ன்வார். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பியா, வேறு பேர் வச்சுப்பில்ல? அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது ஆகிப்போச்சு. சொல். காலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் குளிச்சுட்டு ஜபம் பண்ணுறது கிறிஸ்டின்ல இருந்தியா? இல்லை, ஜபம்னு வருது. இல்லை, ஜபம் கிறிஸ்டின்ல தான் அவங்க தான் இந்த ஜபம் பண்ணுறது, இந்த பூசை பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறது தான். உனக்கு வருதுன்னா நீ அதில் தான் வந்திருக்கிற. சொல்லு. இல்லை போய் பேசக்கூடாது. நான் இந்து சாமி. நீ இந்து தான். கிறிஸ்துவெல்லாம் என்ன அவன் பிறக்கும் போது கிறிஸ்துவன் அவன் பிறக்கான். இங்கே பிறக்கும் போது வெள்ளைக்காரன் வார்த்தை முன்னே இந்தியாவில் எல்லாம் இந்து தான். வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் கிறிஸ்துவ நான் மாறினோம். வெள்ளைக்காரன் கூட மாற்றலை, இங்கேருந்து போய் மாறினவங்க தான் மாற்றினாங்க. கிறிஸ்துவன்றது ஒரு பிறப்பே கிடையாது, மனிதன் தான் பிறப்பு, மதம் பிறப்பே கிடையாது. சொல்லு. குளிச்சுட்டு இது பண்ணுறது, அது அப்புறமா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. சூரிய ஒளி சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்த குழந்தை தானே. அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா? தெரியாது. ஆனா பெத்தவங்க போய் சூரிய ஒளியில காட்டு குழந்தை அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணு நல்லா தெரியறதுக்கு இல்ல, சூரியன்ல இருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அது மனிதனுக்கும் கிடைக்குது, குழந்தைக்கும் கிடைக்குது, இந்த உலகத்துக்கும் கிடைக்குது. சூரியன் ஒன்று வரலன்னா இங்க ஒரு உயிர் கூட இருக்காது, ஒரு கடவுள் கூட இங்க நிற்காது. கடவுள் செத்து போடுவான். அதனால சூரியன் தான் எல்லாத்துக்கும், சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது. அதான் கடவுளை.
அதனால் அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண்ணு நல்லா தெரியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி வரும். சூரிய ஒளி படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது, குன்னி போயிடும். ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது. ஆமாம், அந்த ஒளி விழுந்தாதான், சூரிய ஒளி விழுந்தாதான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்களை எத்தனை போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க, அந்த குழந்தை வளரணும்னுட்டுக்காக, அதுக்காக காட்டுறாங்க. மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கு, அது எதற்கு? என்னது எதின்னு வந்துட்டுக்கிறீங்க? இதுக்கு வந்துட்டு சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. என்னப்பா சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? சக்தி முத்தி கடவுளா அப்படின்னு யார் சொல்லிக்கிறது? புக்கில் சிவவாக்கியர் புக்கில் இருந்தது. சிவவாக்கியர் சொல்லி இல்லை, எங்கேயுமே அப்படி சொல்ல இல்லையா? இந்த 9 நவகிரகம் இருக்கு இல்லையா திருப்பதி தமிழ்நாட்டில், அங்கே போகும்போது அவங்க புக்கில் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்கில் இருந்தது. அது சிவவாக்கியர் புக்கு இருக்காது, வேற என்ன வாக்கியர் புக்காக இருக்கும். சிவவாக்கியர்லாம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆசை பற்று பண்பு அருள். ஆசை பற்று பண்பு அருள். பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது, அது வந்து பழக்கத்தில் வர்றது. ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை, அது உடலோட வந்தது. அதனால அது வந்து அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது, ஆன்மீகத்துக்கு என்ன இருக்குது? அதுக்கு இது இல்லைங்களா, இதுதான் தப்பாக இருந்தால் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. போட்டோ எடுத்து வச்சுங்க. 1000 முறை தொழுவார் மறுபிறவி. 1000 முறை தொழுவார் மறுபிறவி அப்படின்னா அந்த புக்கில் இருந்தது. ஏதோ ஒன்று எவனோ ஏது ஏதிக்கிங்க, அது ஒரு வாரத்துக்கு கீச்சு போட்டு போ. 1000 முறை சொன்னா மறுபிறவின்னா அப்புறம் இல்ல சொல்லலைன்னா மறுபிறவி இல்லையா? எப்படி அது? ஏதாவது ஒரு பொருள் இல்லையே அதுல. இறைவனை உணர்வது எப்படி? ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு. ஈசன் கிட்ட உபதேசம் வாங்கி அந்த 4 ஞானியால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால தான். அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னைக்கு அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்றாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன். நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1. நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலன். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்றதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்னைக்கு இது நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வராங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமா இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ள தான் இருக்குது, உலகத்துல எல்லாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது.
அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சொல்லுப்பா, என்ன ஏமா சொல்லு. ஒரு 1000 மைல் இருக்கும் பொழுதுதா சொல்லு. அதான் சுங்காச்சத்திரம் ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி அவ்வளோ நாள் ட்ரை பண்ண மலேசியாவிலேருந்து நினச்சிங்கன்னா வந்துடுறாங்க. சுங்காச்சத்திலேருந்து வந்து பெருசாக சொல்கிறேன். சொல்லு நடந்து போகிற இடத்துக்கு சித்தர் பாடல் சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவா மூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்றாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பத்தி தெரியாது உனக்கு. எதுக்கு அது? அதை பத்தி ரொம்ப நாளா அந்த பாட்டு அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? சித்தர்கள் பத்தி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது. அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்ற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு என்ன சொல்றாரு? கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்க இருக்குது? அதுன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன் பேப்பர்ல கச்சிருந்தா காகிதத்துல அது பொறிக்க வச்சு ஜோட்ல போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது பூர்வ மையத்தை சொல்றாரு. அங்கதான்டா குண்டுமணி இருக்குது, அங்க அம்பாள் உட்காந்து யாரா பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. ஆமா, அதை அங்க பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும். அங்க பாத்தீங்கன்னா நீ போச்சுப்பேன்னாரு. அதனால அங்க பாக்கிறது தான் கஷ்டம். அங்க பாக்கிறதுக்கு தான் இங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாரு போ. சித்தர்கள்லாம் எல்லாரும் பறவையா எல்லாம் சொல்லி வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களா? முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். போற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா. பிணின்னா நோய், முப்புன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போறோம்னு அர்த்தம். இப்ப எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாசமா அந்த ஆஸ்பத்திரியில இருந்துட்டார்ல, அந்த மாதிரி அதை சொல்றது. முப்புன்னா வயசாயிடுச்சு, ஒரு துபாய் போறாருன்னு அர்த்தம். போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். இதை கேட்கறதுக்கு வந்துக்கிறப்ப கேக்குது. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேரு கணேசன். யார் போட்டதுங்க பாட்டு? பண்ணுப்பா. சொல்லுங்க சார். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேரு கணேசன். நான் பெல்ஜியத்துல இருந்து வர்றேன். ஒரு 25 வருஷமா நான் வெளிநாட்டுல இருந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஐடி கன்சல்டிங் கம்பெனியில. ஐயாவோட வீடியோ ஒரு 3 வருஷமா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா ஒரு எளிமையா உண்மையான ஒரு குருவை பார்த்து இந்த காலத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப அதை பார்த்துக்கிட்டு வந்தேன். அதுல எனக்கு சில வீடியோலாம் இது சீடர்களின் கேள்வியும் குருவின் பதில்னு இருக்கு, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த விகேடி பாலன்னு ஒருத்தர் ஐயாவை பேட்டி கண்டாரு. அது ஒரு 50 நிமிஷம். அந்த பேட்டி அதை பார்த்து தான் இவர் தான் உண்மையான குரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேசினேன். அப்புறம் வந்தாச்சு. அவர் எல்லாத்தையும் எதை பத்தியும் எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன எதனால நான் இங்க வந்தேன் அப்படின்னா, எத்தனையோ மகான்கள் போய் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஒரு கலை ஐயா உண்மையாலுமே இந்த கலை அழியாம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐயாவும் ஐயாவோட சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு உண்மையான நோக்கத்தோட இந்த கலை வளரணுன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அவங்களோட அந்த தொண்டு ஒரு தொழிலாகாம ஒரு தொண்டாவே ஐயா இருந்தாலும் சரி, ஐயாவுக்கு பிறகு யார் வந்தாலும் சரி, அது ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் பயனுள்ள உலகத்துக்கு அந்த நன்மையா பண்ற அவங்களோட நல்ல குணத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. உங்க
நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இந்த இடத்த வளர்த்திருக்கீங்க. இந்த அமைப்பு இன்னும் நல்லா பல மடங்கு வளர்ந்து எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதுதான் என்னோட ஆசையை தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. அதுவும் இல்லாம இந்த பௌர்ணமி என்ன சொல்லுவாங்க, குரு பூர்ணிமாங்க. குரு பூர்ணிமா இந்த மாசம் நாளைக்கு. அந்த குருவை நேர்ல பார்த்து அவங்க நேர்ல இன்னைக்கு பார்த்து அவங்க நேர்ல அந்த வாய்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேர்ல கேட்டு அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. மற்றது எதுவும் இல்லைங்க ஐயா. நீங்க ஏற்கனவே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. எனக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க ஐயா. ரொம்ப நன்றி. நான் இந்த பாடம் வாங்கி உபதேசம் செஞ்சுன்னு இருக்கேன் ஐயா. இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் 14 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஐயா. நான் வெளியே வந்து ஜூஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு குழந்தை சொன்னாங்க. நான் வெளியே வந்து ஜூஸ் வாங்கிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சாமி. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சாமி. ஜூஸ் வாங்கின்னு வரும்போது உடம்பு ஏதோ பண்ணிச்சு, மூச்சு விடுறது கஷ்டமாச்சு சாமி. மூச்சு விடுறது கஷ்டமாயிடுச்சு, நெஞ்சாண்டாலும் அழுத்தமாச்சு, அப்படி வேர்வெல்லாம் பிடிச்சிருச்சு. தண்ணி நம்ம குளிச்சா எப்படி மேலேருந்து அப்படியே தண்ணி சாரெல்லாம் வருமோ அது போல ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தடுமாறு அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த பாடம் உபதேசம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது, இறந்துடணும்னு நான் நினைச்சேன். இந்த பாடம் வாங்கின பின்னாடி பசங்களை வளர்க்கணும் நீங்க சொல்லி வைக்கிறீங்க சாமி. பசங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும், கடவுள் கூப்பிட்றப்பதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல வந்து வாழணும்ன்ற இது மூச்சையே விடுறது கஷ்டம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாமி. அவன் நினைவு தகுதினே வருது, எனக்கு தெரியுது. அது அந்த கடைசி நொடியில நான் நினைக்கிறேன் சாமி, அப்பா என் பசங்களுக்கு யாரும் இல்லைப்பா, நான் உயிரோடு இருந்தாதான் என் பசங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த ரோட்ல பிளாட்பார்க்ல விழுந்துட்டேன் சாமி. அப்புறமா அதுக்கு மேல யாரு என்ன எடுத்துமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. எமர்ஜென்சில 1.5 மணி நேரம் பொறுத்து எனக்கு நினைவு வந்துச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டருங்கெல்லாம் கேட்டாங்க, வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும், வீட்டுக்கு சொல்லணும், நீங்க போன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. யாருக்கு? வீட்டுல இருக்கிறவங்க வர வைக்கிறதுக்காக. நான் எமர்ஜென்சில என்ன இருந்தேன் சாமி. 1.5 மணி நேரம் பொறுத்து எனக்கு நினைவு. ஏன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரணும், நீ ஹாஸ்பிட்டல், நான் எமர்ஜென்சில இருந்தேன் சாமி. இல்லம்மா, பையனுக்கு தானே பாக்குற? பையனுக்காக தான் போனேன் சாமி. அங்க 14 நாள் இருந்தேன். அவன் ஜூஸ் வேணும்ட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வரும்போது இது போல உடம்பாயி நான் பிளாட்பாரத்துல விழுந்துட்டேன் சாமி. அப்புறமா யாருன்னு தெரியல, என் ஆம்புலன்ஸ்ல எடுத்துன்னு போய் எமர்ஜென்சில சேர்த்துருக்காங்க சாமி. யாரோ ஒருத்தர் உதவட்டும். அப்போ 1.5 மணி நேரம் பொறுத்து வந்து எனக்கு நினைவு வந்த பின்னாடி வீட்டுல ஆளுங்களுக்கு சொல்லணுமா வரட்டும் அப்படின்னாங்க. எனக்கு யாருமே இல்லை. மனிதன் வந்துமா, மனித வாழ்வு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட சொன்னேன். தனக்காக வாழறது மட்டும் வாழ்க்கை இல்லை, பிறருக்காகவும் வாழணும், உலகத்துக்காகவும் வாழணும், அதான் வாழ்க்கை. இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுட்டோம், அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது அப்போது நமக்கு 1000 கஷ்டங்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை, உலகத்தில் பல 1000 பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது. ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தான்னு. கடவுள் கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லைம்மா. கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்கறதில்லை. கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுன்னுக்கிறோமே தவிர நம்ம பழியை கடவுள் மேலே போட்டுன்னுக்கிறோம், இல்லை விதி மேலே போட்டுன்னுக்கிறோம். அதனால தான் சொல்கிறது, இந்த பாடத்தை நல்லா பண்ணுங்க. துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரம், அம்மா செத்து போடுவான், அப்பா செத்து போடுவான், புருஷன் செத்து போடுவான், பொண்டாட்டி செத்து போடுவான், புள்ள செத்து போடுவோம், ஏதோ ஒரு துக்கம் ஒவ்வொரு மனிதனும் தவழுக்குன்னு தான் இருக்கும். துக்கம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது. முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, நமக்கு அது மரணம் வந்துக்கின்னு தானே இருக்கும் தொடர்ந்து எல்லாருக்கும். அது திக்கில்லாத இடம். நானு அந்த இடத்துல வந்து கடைசி நொடியில அப்பா எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் உயிர் என்ன ஆகும்னு தெரியாதுன்ற நிலையில வந்து
அந்த இடத்துல வந்து என்னை உதவி செஞ்சு அந்த இது உங்க மூலியமா தான் எனக்கு எல்லாம் நடந்தது அந்த இடத்துல. நல்லது, நல்ல விஷயம், நல்லது நடக்கட்டும். அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும், நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஹார்ட் ஆப்ரேஷன்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. வேறு மற்றது இருந்தால் பரவாயில்ல, ஹார்ட் ஆப்ரேஷன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லை. அதனால் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம், நல்லதே நடக்கும், நல்லதே பார்த்துக்கணும். சாமி, இப்போ பசங்க 3 பசங்க இருக்காங்க. இப்போ அந்த பசங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொந்தரவானா, அப்போ நான் செஞ்ச பாவமால தான் அந்த பசங்க அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் சும்மா கண்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்காது. நீ இப்போ குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொந்தரவு இருக்கு. ஒருத்தனை காது கேட்காது, ஒருத்தனுக்கு இது போல ஏதோ ஒரு தொந்தரவு. இது வந்து அதெல்லாம் நான் பாவம் செஞ்சதால அதெல்லாம் இருக்கட்டும். கை கால் நல்லா இருக்கட்டும், நல்லா கஷ்டப்பட்டு வாழட்டும். ஒரு காது கேட்காத போகிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்ல. ஒரு பையன் நம்ம வக்கீல் ஒருத்தங்கிறான், உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான். அவன் குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கு சுத்தமாக 2 ஆம்பளை பசங்க, 3 ஆம்பளை பசங்க, 2 பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது. எங்கேயோ எத்தனை போய் பார்க்குறான், என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறான், ஒன்றுமே முடியல. அப்போ அவன் என்ன 2 பிள்ளைங்களுக்கு, ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான், 2 பிள்ளைங்களுக்கு காது கேட்கல. இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினைமா. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு பாவம் சேருது, குழவின்னு பேர் அதுக்கு. அந்த குழந்தைய கர்ப்பத்திலே இருக்கும்போது சிலது குருடா போயிடும், கால் நொண்டியா போயிடும், கை நொண்டியா போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தாயினுடைய உணவு பழக்கம். சரியான உணவு கிடைக்காததால தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காததால கண்ணு குருடா போயிடும், காது செவிடா போயிடும், கால் மூடமாக போயிடும். இது மாதிரிலாம் இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும், சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள. இது மாதிரி நடக்கும். இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை. ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உறுத்தும், அந்த உறுத்தல் இருக்கும். அதை என்ன பண்ணுறது, நடந்து போச்சு, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது திரும்பி திரும்பி நீ அதையே இது யோசித்துக்குன்னு இருந்தீங்கன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிடும். அதை யோசிக்கவே கூடாது. சரி, எது நடக்குதோ, கடவுள் எந்த வழி விட்றானோ விடட்டும், நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போய்கினே இருக்கும். அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும், அவங்கள நல்லா வாழ வைக்கும். காதில் வந்து ஓடுது, ஒரே சத்தமாகுது, என்னால் தூங்க முடியல, என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியல, மனசு அது மேலேயே போகுது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறார், 10 சத்தங்கள் வந்து ஒரு ஞானத்தில் போகிறவன் கேட்டாகணும், அப்போ தான் அவன் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு. தசநாதம், தசவாய்வு, மனிதனுக்கு 10 நரம்பு, எல்லா நாடி நரம்பு 36,000 நாடி நரம்பு, 76,000 நாடி நரம்பு இருக்குது. அதில் முக்கியமான நாடி 10 நாடி. அந்த 10 நாடியில் முக்கியமான நாடி, தலையான நாடி 3 நாடி. அந்த 3 நாடிக்கும் தலையான நாடி அக்னிகலை நாடி, சுழுமுனை நாடி. இதில் சுவாசம் வந்து பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான், இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகலை பிங்கலையிலையும் மூச்சு போய் அக்னிகலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடையிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உஸ்ன்னு ஒரு சவுண்டு ஒன்று வண்டு கத்தும், அந்த மாதிரி சவுண்டு வந்துடும். அது சாதாரண முதல் பாடத்துலேயும் வரும் சிலருக்கு, 2வது பாடத்துலேயும் வரும். ஆனால் 10 சத்தமும் வரும். மணி அடிக்கிற சத்தம், யானை பிளற சத்தம், கடல் ஓசை சத்தம், இந்த மாதிரி சத்தங்கள் வரும். எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான். இந்த இடி சத்தம் வரும், இது வந்தால் கொஞ்சம் தாங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், பயம் வந்துடும் தன்னறியாமையே. அதை திருமூலர் சொல்கிறாரு, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். அந்த மாதிரி இடி சத்தம் வந்துச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்றான்னு முடிவு பண்ணிக்குங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், பயம் வருது, என்னால் படுக்க முடியல தனியாக, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்.
ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசன் உங்களை நெருங்கி உறவு கொள்றான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றார் இல்லையா? இதெல்லாம் நம்ம உணர்றதில்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை. அடையாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னுக்கிறோமே தவிர நம்ம உண்மையை உணர்றதில்லை. கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும். நீ இன்னைக்கு எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு, அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆனால் நீ மாறணும், எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும். மாறி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போனதுக்கு பலன்னு, அந்த பாடத்தில் வந்ததுக்கு பலன். அதனால சொல்கிறாரு, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. நீ எப்படி ஆக போகிறேன்னு நீ படைக்கும் போதே உன்னை படிச்சுட்டான். நீ ஒன்றும் உன்னை படிச்சுக்கல, இனிமேல் தான் உன்னை படிச்சுக்கணும் நீ. ஆனால் இதுக்கு முன்னே படைக்கும் போதே உன்னை நீ எப்படி வாழ போகிற, நீ என்ன ஆக போகிறேன்னு இறைவன் படிச்சுட்டான் உன்னை. அதனால சொல்லிட்டான், முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள் நெறி நாடில் இடியும் முழக்கம் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் மலை அது தானே. அது எப்படி இருக்குன்னா மலையை உடைச்சி எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஆமாம், அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும். இது நான் கூட கொஞ்சம் பயந்தான் இல்லை, அது வந்த உடனே வீட்டிலேருந்து எழுந்தெல்லாம் கூட ஓடி இருக்கிறேன். ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது, பயம் வரக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்கிறது. இந்த மாதிரி பயம் வரும், பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது, கடவுள் வழிபாடுன்றது வராது. ஏன்னா அதனால சொல்றாரு அகஸ்தியர், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ ஆவா என்றார். இந்த உலகத்துல உன்னை படைக்கும் போது எப்படி படைச்சானோ இறைவன், அப்படி ஆயிடுவ ஓசையோடையே வாழ்ந்தீனா. ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது, நாதத்துக்கு மனசு அடக்கிடும். அதனால நாதத்தோட வாழுங்க அப்படின்றாரு. ஆனா நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சரியான பாதை, சரியான குரு கிட்ட போலன்னா அந்த நாதத்தெல்லாம் கேட்க முடியாது. சும்மானா வெளிக்கேற சவுண்டு தான் கேட்டுக்கணும், உள்ள கேட்காது. உள்ள ஒன்றுக்கு மட்டும் கேட்கணும்னா அந்த மாதிரி போனீங்கன்னா தான் கேட்க முடியும். சொல்லுங்கப்பா, வேற யாருப்பா, என்ன கேட்கணுமா? இதுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தால தான் இந்த பாதையில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது தன்னை தேடி தான் நிஜமாக இருக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளை தேடுற வழியை தவிர, இது ஒன்றும் யாரும் காட்டுக்கிட்டு ஓடிடுவாங்க, குடும்பத்தை விட்டுடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பயம்தான் தடுக்குது. பக்தி அவசியம். இளமையில் இருந்து பிறந்ததுலேருந்து நம்ம பக்தி பண்ணின்னு வரோம். நம்ம தாய் தப்பம் கூட போனோம், அப்புறம் நம்ம தனியாக போனோம், இப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த பக்தியே முடிவில்லை, ஞானம்தான் முடிவு. அந்த ஞானத்தை நம்ம தேடணும்னா அதுக்கு ஒரு குரு வேணும், குரு சொல்படி கேட்கணும். அப்போ அந்த ஞானம் தெரியும். ஞானம் தெரிஞ்சால் தைரியம் வரும், பிறப்பை தவிர்க்கலாம். ஒரு பிறவியில் இது முடிஞ்சிடுற காரியம் கிடையாது, பல பிறவிகள் தேவைப்படுது இதுக்கு. அந்த பல பிறவிகளில் இந்த பாதை வர்றதுக்குன்னா 3 விஷயந்தான் மனுஷனுடைய இறப்பில் கூட வர்றது. எந்த தாய் தாப்பனும் கூட வரப்போதில்லை, அக்கா தங்கச்சி கூட வரப்போதில்லை, அண்ணன் தம்பி கூட வரல, புருஷன் பொண்டாட்டி கூட வரப்போதில்லை, சொத்து சுகம் கூட வரப்போதில்லை. மனுஷனுக்கு கூட இறந்த உடனே எதுவுமே வராது. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் கொண்டுக்கணும் வரோம், கொண்டுக்கணும் போகிறோம், அது தெரியறதில்லை. தெரியாதால இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை கொண்டு தான் இந்த பூமிக்கு வரும், புண்ணியத்தை கொண்டு தான் இந்த பூமிக்கு வரும். அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம எதை அதிகப்படுத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு திருப்பி எழுதிக்கின்னு போகிறோம். அப்போது பாவ புண்ணியம் ஞானம் இது 3 தான் கொண்டு வரோமே தவிர எதையும் கொண்டு போகாத வரல, சும்மா வரல, எதையும் கொண்டு போகாதையும் போகல. ஏதோ கொண்டு போய்கின்னு தாங்கிறோம், கொண்டுன்னு வந்துக்கின்னு தான் இருக்கிறோம். இந்த கொண்டுன்னு வர்றதும் கொண்டுன்னு போகிறதும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஞானத்தில் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் ஞானத்தை தேடுங்க. குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தை எடுத்து போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. ஆனால் 10 வருஷம் அது ஒரே கிளாஸில் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டீங்க. ஏன்? ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி போச்சுன்னா கூட வேறு ஸ்கூலில் செலவு பண்ணி மாற்றுறீங்க. அப்போது மாறணும், ஒரு இதுவாக மாறணுன்றதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. 1ஆம் கிளாஸ் படித்தது, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தது, அப்புறம் ஹை ஸ்கூலில் படித்தது, அப்புறம் காலேஜ் படித்தது, அப்புறம் வேலைக்கு போச்சு. அப்போ 4 பதம் அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே தேவைப்படுது, அது வேலைக்கு போய் தானா பழைக்கிற வரைக்கும். அதே மாதிரி ஞானத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதம் இருக்குது.
அந்த ஞாலையும் கடந்தால் தான் நம்ம வந்து கடவுளை அடைய முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நடத்துகிறோம். இதெல்லாம் பேசுறது எதுக்காகன்னா பல பேர் புரியாமல் பண்ணுறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி நம்ம இருந்தால் தானே பார்க்கறதுக்கு. என்னைக்கு மரணம் வரும், என்னைக்கு ஜனனம் வரும் எவனாலையும் சொல்லவே முடியாது. நல்லா பேசினே இப்போ செத்து போயிடுவான், நல்லா நோயாப்பட்டும் கிடப்பான், 15 வருஷமாக இழுத்துன்னு கிடப்பான். அதனால் மரணமும் ஜனனமும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அந்த இறைவனை தேடி நம்ம அதை அடையணும். அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னுக்கிறோம், இவ்வளோ கிளாஸ் நடத்திங்கிறேன். 40 வருஷமாக இதை பேசுகிறேன். இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் நிறைய பறவை எல்லா நாட்டிலையும் கோயிலுங்களும் கட்டின்னு இருக்கிறாங்க. எதுக்காகன்னா ஞானம்ன்றது காசுக்காக பேசக்கூடாது, ஞானம்ன்றது பொய் பேசக்கூடாது. ஏன்னா நீ உனக்கு ஞானம் தெரியாத நீ பொய் பேசி அடுத்தவனையும் கெடுத்த கதையாக போயிடும். அதனால் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும், தெரியாதெல்லாம் உளரக்கூடாது. முதல்ல அனுபவம். புக்கில் படிச்சுட்டு நேற்று ஒரு பையன் கேட்குறான், அவன் படிச்சுட்டு பேசுறதெல்லாம் வச்சுன்னு கேட்குறான். நான் மனசு விந்து மேலே ஏறி போகணும், மனசு மனசு இல்லாத போனால் எங்கேருந்து காலேஜ் படிக்கிறது, மனசு இல்லாத போனால் வீடு எங்கேருந்து தெரியும், மனசு இல்லைன்னா அப்பா அம்மா தெரியாது, எதுவுமே தெரியாது, போன மாதிரி கிடப்போம் மனசு இல்லைன்னா. அப்போது இந்த புக்கை படிச்சுட்டு ஆன்மீகம் பேசுறது தவறான முறையில். அதே மாதிரி புக்குங்களை எழுதி கண்டபடி அவங்களுக்கு அனுபவம் இல்லாத எழுதி, உண்மை தெரியாத எழுதி, அதை இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்துன்னுக்குறாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானம் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நீ அனுபவித்து சொல்லணும்.